अस्मद्गुरुभ्यो नमः। अस्मत्परमगुरुभ्यो नमः। अस्मत्सर्वगुरुभ्यो नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते वरवरमणे नमः। श्री वाणाचलगुरवे नमः। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां ब्रह्मया मातृयोगेन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्महतान्तरामानुज मुनिं भजे. ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்த பாடல்களுடைய அனுபவத்தை மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு இருக்கு. இன்றைக்கி பெரியாழ்வாருடைய அனுபவம் அந்த மாதிரி இருக்காராம். அப்படி எல்லாரையும் கொண்டு 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 காமிக்கிறார். ஆயர்பாடி பெண்களை அழைத்து கண்ணபுரானுடைய காண்பிக்கிறார். சீதக்கடலுள் அமுதன்ன தேவையே பாத கமலங்கள் காணீரே, அவனுடைய பாதத்தை பாருங்க முதல்ல அப்படிங்கிறாளாம். சங்கு சக்கர ரேகைகள் ஒட்டி இருக்கான். தொடர் சங்கிரிகை சலார விலார் என தூங்கு பொன்மணி ஒலிப்ப படுமும்மத புனல் சோர வாரணம் பையன் என்று ஊறுவது போல் படுமும்மத புனல் சோர. ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம். அதான் கிருஷ்ண ஜெயந்தியில் ஆற்றுல எல்லாம் பாதங்கள் போட்டு வச்சிருப்பா. ஆற்றுக்குள்ளே வர வரைக்கும் கிச்சன் சலையை பண்ணுற ரூம் வர வரைக்கும் அவருடைய பாதங்கள் வரதான் அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கா. அவனுடைய பாதத்தை பாருங்க அப்படிங்கிறா. பாதத்தை பற்றிட்டா வேற ஒன்றும் நமக்கு எதுவுமே அவசியம் இல்லை. அவ்வளோ பாதத்தில் அப்படி இருக்கு. பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றினை பற்றுக பற்று விடற்கு. நம்ம பற்று போகணும்னா அவனுடைய பற்று வேணும். பற்றில நீசவும் முற்றவும் இந்தனன் பற்றிலையாய் அவன் முற்றிலடங்கே அடங்களில் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்களில் அதென்று அடங்குக உள்ளே உள்ளம் உரை செயல் உள்ளையும் மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே ஒடுங்க அவன் கண் ஒடுங்கலும் எல்லாம் விடும் பின்னும் மாக்கை விடும்பொழுது எண்ணே. அப்படி ஒவ்வொரு பகுதியாக காமிச்சுட்டு வரா. இந்த தாலாட்டு பாடுறவாளுக்கு தெரியும். தாலாட்டு முன்னாடிலாம் பாடிட்டு இருந்தா. இந்த தாலாட்டு பாடுறதுல ரெண்டு வகை தாலாட்டு, ஒன்று ராமன் மேலே ஒன்று கிருஷ்ணா மேலே. இது ரெண்டு பாட்டும் தெரியாதவா தாலாட்டு பாட தெரியாதவாளா இருக்க மாட்டான். மாணிக்கங்கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான் மாணிக்குரளனே தாலேலோ பஞ்சமளந்தானே தாலேலோ. இப்போ குழந்தைகிட்ட நான் பாட ஆரம்பிச்சேன், நீ பாடாதே நான் தூங்கிடுறேன் அப்படிங்கிற அந்த மாதிரி இந்த தாலாட்டு பாடல் அப்படி இருக்கும். அது இன்னொரு நயம் ஒன்று இருக்காது. மத்த கழித்து வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவை இதன் வயிற்றில் அத்தத்தின் 10 தோன்றிய அச்சுதன் முத்தம் இருந்தவா காணீரே முழுமுலையீர் வந்து காணீரே. இதில் இந்த நட்சத்திரத்தை நேரடியாக சொல்லலை. அத்தத்தின் 10 தோன்றிய அச்சுதன் அப்படிங்கிறார். வட்டத்துக்கு 8ஆம் நாள் அப்படிங்கிறது நம்ம வழக்கம். வட்டத்துக்கு 8ஆம் நாள் அஷ்டமின்னு. ஆனால் இவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா அத்தத்தின் 10ஆம் நாள். அஸ்தம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாக அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்தராடம் திருவோணம் ஒரு வகையில் அவனுடைய நட்சத்திரமாக வச்சுக்கலாம். சரி, திருவோணத்துக்கு இப்படி தலையிட பார்ப்போம். திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி அஸ்வதி பரணி கார்த்திகை ரோகிணி அது ஒரு ஜென்ம நட்சத்திரம். ஏன் இப்படி நட்சத்திரத்தை மறைச்சி சொல்கிறான்னு சொன்னால் கம்சன் நேற்று ராத்திரிலேருந்து இன்னைக்கு காலைக்குள்ளே காணாமல் போன பிள்ளைகள் லிஸ்டெல்லாம் எடுத்து கொண்டு வா அப்படின்னானா. அபிச்சார யாகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இவன் வேற ஏதாவது பண்ணிட போகிறானேங்கிறதுக்காக மறைச்சு சொன்னாராம். கடைசியில் அந்த மாதிரி குழந்தைகளை அவ்வளவு என்ன வந்துடுமோ ஏது வந்துடுமோ அப்படியே பயந்து 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 குழந்தைய வளர்க்குறார். நந்தகோபுரம் யசோதையின் தலை ஏற்றுக்கிறார். அந்த ஏற்றுக்கிற பொறுப்பை பெரியாழ்வார் ஏற்றுக்கிறார். அந்த நிலாவை காண்பித்தல் ஒவ்வொரு தேவதைகளும் ஒவ்வொரு பொருளை கொடுக்குறார். கபாலி உடையான் கனகமணி ஒன்மாதுளம்பூ
கபாலி சிவபெருமான் கொடுக்கிறார். இந்திரன் 7 விடை கிண்கிணி ஆரவாரிப்ப அதை கொடுக்கிறார். அமரர்கள் எல்லாம் வந்து சங்கின் வலம்புரியும் சேவடி கிண்கிணியும் அங்கைச்சரிவளையும் நானும் மறைத்தொடரும் கொண்டு வந்து கொடுக்கிறார். குபேரன் வந்து வைஸ்ரவணன் அழகிய ஐம்படையும் ஆரமும் கொண்டு வந்து கொடுக்கிறார். வருணன் வந்து ஒளிமுத்தின் ஆரமும் சந்த சரிவளையும் கொண்டு வந்து கொடுக்கிறார். திருமங்கை மகாலட்சுமியை கொண்டு கொடுக்கிறாளா. வாணி கற்பகத்தின் வாசியை கொண்டு வந்து கொடுக்கிறாளா. பூமாதேவி கச்சோடு பொற்சரி காம்பு கனகவளை அதை கொண்டு கொடுக்குறாள். கலைப்பாகி சரஸ்வதி, கலைன்னா மான், அதை வாகனமாக கொண்டவள் சரஸ்வதி. மெய்து ஒரு ஞான பொடியோடு மஞ்சளும் அதை கொண்டு தேய்ச்சி குளிச்சு சொல்லி கொடுக்குறார். இப்படி எல்லாம் கொடுத்து அழகாக அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணி விட்டுருக்கு. அப்போ அந்த நிலவை காண்பித்து சோறு ஊட்டுதல் ஒரு வழக்கம். நிலவை காண்பித்த உடனே இவா என் பிள்ளை சாப்பிட போகிறான் இங்கே வா அப்படின்னு. அது என்ன பண்ணுறது, அந்த நிலவு வந்து சித்திரை நிலவே அத்தையின் மகளே சொன்னதை மறந்து விடுன்னு பாடல். சித்திரை மாதத்து நிலவு பளிச்சுன்னு இருக்கும். ஐப்பசி கார்த்திகை மாதத்து நிலவு கொஞ்சம் மங்களாக தான் இருக்கும். அந்த நிலவை வந்து என்ன பண்ணுறது, சில நேரத்தில் மேகத்துக்குள்ளே போகிறது, சில நேரத்தில் வெளியில் வர்றது, அப்படி ஆட்டம் போட்டாம் காமிச்சுன்னு இருக்கு. இது என்ன பண்ணலாம் யசோதை, என்ன நினச்சிட்டு இருக்கே நீ, மஞ்சில் மறையாதே மாமதியை மகிழ்ந்தோடி வா, நின்முகம் கண்ணுளவாயில் நீ இங்கே நோக்கி போ, என் பிள்ளை வந்து பார்த்துட்டு போவியா நோ, சிறியன் என்று இளஞ்சிங்கத்தை இழையல் கண்டாய், சின்ன குழந்தை போய் இதுக்கு வந்து மோத காமிக்கிறமா நினச்சிட்டு இருக்கியா நீ, யார் தெரியுமா அவன், சிறியனின் வார்த்தையை மாவலியிடை சென்று கேள், ஒரு பையன் வந்தானே உங்கள் யாகசாலைக்கு, ஒரு குழந்தை குட்டி குழந்தை வந்ததே தெரியுமா, யாவும் இருக்கா அவனுக்கு அப்படின்னு, மிக்க விரும்புகள் மாவலி வேள்வியில் தக்கது தன்றென்று தானம் விலக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சாரங்கபாணியே அச்சோ அச்சோ, அவன்கிட்ட போய் கேளு எப்படிப்பட்டவன் வந்தான்னு சொல்லி. பின்னாலே ஓடி வந்து புள்ள நமுசி வந்துட்டான், நீ எந்த மாதிரியான அடியை காண்பித்து நிலத்தை கேட்டாயோ அந்த அளவாலே அளக்க வேண்டும். முன்னே என்னப்பன் அறிந்திரன் முன்னே வண்ணமே கொண்டு அளவா என்ன, மண்ணு நமுசை வானில் சுழற்றிய மின்னு முடியனே அச்சோ அச்சோ வேங்கட வாணனே அச்சோ அச்சோ, அப்படியெல்லாம் வந்து பயமுறுத்துறா கஞ்சரா அதை பண்றா. நிலவாய் காண்பித்து சோறு ஊட்டுதல் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. செங்கீரை பருவம், ஆண்களுக்கு 10 பருவம், பெண்களுக்கு 12 பருவம். இந்த ஆயர்பாடி மக்களெல்லாம் என்ன பண்ணுறா, 5 லட்சம் குடியில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இதை கொண்டு வச்சு நம்ம ஆற்றுல கொண்டு விட, இந்த குதின்னு ஓடியே விடுவாளாம். உன்னையும் உக்கலையை கொண்டுதம் இல்மருவி இடுப்பில் வச்சுன்னு ஓடிடுவாளாம். உன்னையும் உக்கலையில், உக்கலையின இடுப்பு, உன்னையும் உக்கலையில் கொண்டுதம் இல்மருவி உன்னோடு தங்கள் கரு தாயின செய்து வரும் கண்ணியரும் மகிழ கண்டவர் கண்குளிர கற்றவர் தெற்றிவர பெற்றவெனக்கருளி மண்ணு குறுங்குடியாய் வெள்ளரையாய் மதில் சூழ் சோலைமலை கரசே கண்ணபுரத்து அமுதே என்னவலம் களைவாய் ஆடுக செங்கீரை. நம்முடைய கஷ்டங்கள் ஏதாவது தீரணும் கொள்ளணும்னு சொன்னால் எம்பெருமானை குறித்து இந்த ஆடக்கூடிய கிருஷ்ணனை வச்சுருந்தாருன்னா, அவர் ஒரு ஆட்டம் போட்டார்னா நமக்கு சூப்பராக வந்து நம்முடைய காரியங்கள் சபலமாகும் அப்படிலாம் சொல்லியிருக்கா. அதுக்கடுத்து தளர்நடை பருவம், இந்த நடக்கிறது நடவண்டி பிடிச்சி நடக்கிறது, அந்த காலத்தில் நடவண்டின்னே வச்சுருப்பாங்க. இந்த நடக்கிற காட்சியை வந்து பார்க்க சொல்கிற. நடக்கிறது எப்படி இருக்கான், ஆனை எங்கேயோ வந்துருக்கு, மணி ஓசை முன்னால் வருது, முன்னால் ஒரு வெள்ளிப்பரிமலை குட்டன் பலராமன் ஓடி வரான், பின்னாலே கருமலை குட்டன் கண்ணன் ஓடி வரான். அப்படி 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒலிப்ப தூங்கு மும்மத புனல் சோர படுமும்மத புனல் சோர வாரணம் பையனின்று ஊர்வது போல். யானை நடக்கிற அழகை பார்த்துட்டே இருக்கலாம். யானை, இந்த கடல், நீல வானம், இதெல்லாம் எப்போவுமே ரசிக்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி.
தொழசெங்கிலிகை சலார் பிலார் என துங்கு பொன்மணி ஒலிப்ப படு மும்மதப்புணர் சோர வாரணம் பையன் என்று ஊறுவது போல் அப்படி நடந்து வரான். ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்து இருகாலும் கொண்டு அங்கங்கு இலச்சினை வட நடந்து அப்படி இலச்சனை அந்த முத்திர மோதிரம் பதிச்ச மாதிரி இருக்கான். அந்த மாதிரி வர்றது அந்த காட்சியெல்லாம் பார்க்குறா. புறம்புல்குதல் பருவம், தளர்நடை பருவம், அதுக்கடுத்து அப்பூச்சி காட்டுகின்ற பருவம். இந்த அப்பூச்சி குழந்தைய கொண்டு வச்சுட்டு கண்ணு எமைய உள்ள திருப்பின்ட்டு அப்படி பூச்சின்னு காமிக்கிறது. மெச்சூது சங்கம் இடத்தார் நல்வேயூதி பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடை மன்னர்காய் பத்தூர் பெறாதென்று பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். பெரிய திருவோலக்கம், அங்கே நிறையா அரையர் ஆடி பாடி மகிழ்வித்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். மிகப்பெரிய சபை நிறைந்திருக்கிறது. எம்பெருமானார் இருக்கிறார், பின்னாலே கோவிந்த பட்டர் இருக்கிறார். இப்போ இந்த அரையர் என்ன பண்ணார், அப்பூச்சி காண்கிறாங்கிறதுக்கு 2 விரலால் இந்த கண்ணை அப்படி விழிச்சு அப்படி காமிச்சாராம். அதை காண்பித்து விட்டு அது ராசிக்கம் இல்லையேன்னு சொல்லிட்டு அவருக்கு பின்னால் உட்கார்ந்த கோவிந்த பட்டர் அப்பூச்சி காட்டுகின்றான்னா 2 கையும் சங்கு சக்கரம் வைத்து அங்கேருந்து வந்தவன் இங்கே வந்திருக்கான். ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீராணவ நிகேதனகா நாகபரியங்க முத்திருஜியோ ஹாகதோ மதுராம்புரி சூட்டுனன் மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டியந்தூவம் தராலிற்கவே அங்கோர் மாயையினால் ஈட்டிய வெண்ணெய் தொடு உண்ண போந்து மிளைத்து வன்கூன் கோட்டிடை ஆடினை கூத்து அடல் 1000 கொம்பினுக்கே. அப்படி ஒரு சாம்பிராணி பகை காமிக்கிறான். இந்த சாம்பிராணி பகை காமிச்சு அக்னிமேலே புரோகிதம் அப்படி சாம்பிராணி பகை காமிச்ச உடனே அப்படி ஒரு புகை படலம் பரவுறது. அந்த புகை மடங்கிறதுக்குள்ள கிருஷ்ணாவதா எடுத்து வந்து உட்காந்துட்டான். அவ்வளவு விரைவாக இருந்திருக்கான். அப்போ பின்னால் இருந்து எம்பெருமானார் கோவிந்த பெருமாளை பார்த்து, கோவிந்த பெருமாள் இருந்தீரோ அதை ரசிச்சிருக்கிறே அப்படின்னா. அம்மா உள்ள தாய் உண்ண சொல்லி கூப்பிடுதல். ஒரு தாய் எப்படி குழந்தைய மடியில் வச்சுட்டு உணவு கொடுப்பாளோ பால் ஊட்டுவாளோ அந்த மனநிலையை அப்படியே பாடியிருக்கார். அதோட மின்னினைய நுண்ணிடையார் வெறிகுழல் மேல் நுழைந்தவண்டு இன்னிசைக்கும் வில்லிபுத்தூர் இனிதமர்ந்தாய் உன்னை கண்டார் என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்னும் வார்த்தை எய்துவித்த இடிகேசா முலையுனாயே. கற்றுக்கொண்டாள்களோ தானே பெற்றாள்களோ அப்படின்னும் பிரமாதமாக வளர்க்குறாளே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பாடுறா. 12 நாம பாடல்கள். காது வளர்க்குறது, அப்போ காது வளர்க்குறதுங்கிறது ஒரு பெரிய ஜென்டிலாக இருந்தது, ஒரு மெஜஸ்டிக்காக இருந்தது. காது வளர்த்து அவளோட இடத்துக்கு பாம்படம் காதணியெல்லாம் போட்டதெல்லாம் ஒரு வழக்கம் இருந்தது. அது பண்ணியிருக்கா. 12 நாம பாட்டு. அதுக்கடுத்து நீராட்டம் கூப்பிடுறார். வாப்பா வா வா குளிக்கிறதுனா சாமானியமாக வரமாட்டார். எவ்வளோவார் அங்கே பாய்வார், அங்கே இது பண்ணுவார். வெண்ணெய் அடைந்த குடுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திருவெல்லாம் அடைஞ்சிருக்கேன். மேலே அடிக்கிற வெயிலெல்லாம் வீண் போகலை, இருக்கிற புழுதி காற்றெல்லாம் மேலே பட்டிருக்கு. ராத்திரி பூரா கையை காலை தேய்ச்சிட்டு படுத்துக்கவே மாட்டேங்கிற. உனக்கு திருமஞ்சனம் பண்ணி உடனே நீ வந்தாலே வா, உனக்கு அப்பம் தரேன் அது தரேன் எல்லாம் கூப்பிடுறா. யசோதை கூப்பிடுறா. கடைசி ஆயுதம் ஒன்று வச்சிருக்கா. நீ வந்தா வரலாம், இல்லைன்னா போகலாம். பூனி தொழுவினிற் புக்கு புழுதி அடைந்த பொன்மேனி காண பெரிதும் உகப்பன் ஆயிலும் கண்டார் பழிப்பர் நாணத்தனையும் இல்லாதாய் நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நீ வாரா. இது அவங்க அத்தை பிள்ளை இருக்காளே பொண்ணு, நப்பின்னை பார்த்தா ஐயோ அத்தானை இப்படி வளர்த்துருக்காளே, நன்னா உடம்பெல்லாம் தேய்ச்சி சொர கொடுக்க வச்சு தேய்ச்சி நன்னா இது பண்ணி விடக்கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு தீர்த்தம் ஆடுறதுக்கு வந்துடுவாளாம். தீர்த்தம் ஆடுறதுக்கு வந்துட்டா புருஷ சுத்தம் சேவிச்சு ஒரு பக்கம் தேவர்கள்லாம் சேவிக்கிறான். சகசிர சீரிஷா புருஷா திரியோதட்ட தசாங்குலம் 18 அங்குலங்களுக்குள்ள அளக்கக்கூடியவன் இல்லை அவன். இருந்தாலும் உட்கார்ந்து திருமஞ்சனத்தை ஏற்றுக்கிறானா. அதே மாதிரி காக்கைக்கு சாதம் வைக்கிறதுக்கு அது ஒரு பாடு. இந்த காக்கைக்கு சாதம் வச்சா
ரொம்ப வெகு பண்ணிக்கும். அமாவாசை அன்னைக்கு காக்காய்கள்லாம் ரொம்ப கிராக்கி, ஏகப்பட்ட கிராக்கி. எல்லா வீட்லேயும் ஒரே சாகமாக இருந்தா. அதான் சொல்ல, பிண்டத்திரளையும் பேய்கிட்ட நீர்ச்சோறும் உண்டற்கு வேண்டி நீ ஓடி தெரியாதே, அங்கங்கே ஓடிட்டு கொண்டு இது பண்ணிட்டுலாம் பண்ணாதே. வண்டத்தின் இருண்டு வேண்டி ஓடாத வாத்தியார் அவன் ஓடி தெரியாதே, வந்து சாத்தை எடுத்துன்னு போங்கிறான். பூச்சி விட்டல் என்ன விதமான பூவெல்லாம் இருக்கோ எல்லாம் பூவெல்லாம் கொண்டு சாத்துறான், அலங்காரம் பண்ணுறான். அயோத்தியில் ராமருக்கு டெய்லி ஒவ்வொரு விதமான அலங்காரம் அப்படி ஆயின்ட்டுருக்கு. ஏன்னா அழகனுக்கு அழகன் அவன். கண்ணன் வந்து செயற்கை அழகன், ராமன் வந்து இயற்கை அழகன். ஏன்னா இருக்கிறவா ஏகப்பட்டவர் இருக்கா. அதுக்குன்னே கண்ணனுக்கு அப்படி ஒன்றும் தேவை கிடையாது. தானே வாரிப்பான், தானே நிற்பான், பரட்டு போயிடுவான். அப்படி தினம் அலங்காரம் நடக்கிறது. செண்பக மல்லிகையோடு செங்கநீர் இருவாட்சி என்பகர் பூவும் கொணர்ந்தேன் இன்று இவை சூட்டவாவென்று மண்பகர் கொண்டானே ஆட்சி மகிழ்ந்து உரை செய்த இம்மாலை பண்பகர் வெள்ளிபுத்தூர் கோன் பட்டர்பிரான் சொன்ன பத்தே அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் எல்லாம் முடிச்சு காப்பிடல் வரணுமே, திட்டு சுற்றி கழிக்கணுமே, காப்பிடணும். திருவள்ளர பெருமாள் மேலே இந்த காப்பிடுற காட்சியை கொண்டு விட்டுறார். யசோதையும் திருவள்ளர எம்பெருமாளை இந்த காப்பிடலுக்காக கொண்டு அவருக்கு வந்து கம்ப கபாலிகானங்கு கடிதோடி காப்பிடவாராய். இவர் சொல்ல, என்னை எந்த திருடனும் எதுவும் பண்ண முடியாது, நானே ஒரு பெரிய திருடன் அப்படிங்கிறாரு. நான் காப்பிட கூப்பிட்டுட்டு அப்புறம் இந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் சொல்கிறார், அனுபவித்து சொல்கிறார். பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையாள் என் மகள் இருப்ப மேலையகத்தை நெருப்பு வேண்டி சென்று இறைப்பொழுதங்கே பேசி நின்றேன். பொண்ணு பாவம், சின்ன பொண்ணு. அந்த காலத்தில் அடமழை பெஞ்சதுன்னா ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு மாற முடியாது. அப்போ நெருப்புக்கு எரிபொருள் நிறையா குமிச்சு வச்சுருப்பா, விராட்டி அது விறகு அது இதுன்னு. ஒரு வீட்டிலேருந்து நெருப்பு இன்னொரு வீட்டுக்கு கொண்டு போகணும். அப்படி இருக்கும்போது பாலை கறந்து அடுப்பில் வச்சுட்டு பொண்ணை பார்த்துக்க சொல்லிட்டு பக்கத்தில் மேலையகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறைப்பொழுதங்கே பேசி நின்றேன். இழந்தமான வார்த்தைகள் பாருங்க. இறைப்பொழுது, அப்படி இறைப்பொழுதுனா கண் சிமிட்டும் பொழுது, கை சொடக்கும் பொழுது, அப்படி பேசின்னு தான் இருந்தேன். இங்கே வந்து பார்த்தா சாலக்கிராமம் உடைய நம்பி சாய்பதிக்கு பதுக்கிட்டு பொந்துகின்றான். அதோட இன்னும் பெரிய விருந்தெல்லாம் வைக்கிறா, சாப்பிடணும் வா அப்படின்னு. சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். தின்னார் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் குழந்தைகள் சாப்பாடு அப்படின்னா அப்படியே பறந்து அடிக்கிறா. தின்னார் வெண்சங்குடையாய் திருநாள் திருவோணம் என்று 7 நாள் முன் பன்னேறு மொழியர் விளையாட்டி பல்லாண்டு கூறி வைத்தேன். கண்ணாலஞ்செய்ய கரியும் கலத்த தரிசையும் ஆக்கி வைத்தேன். கண்ணானே நாளை தொட்டு கந்தின் பின் போகையில் கோலஞ்செய்து இங்கே இரு ஓரிடத்தை இரு, அங்கே இங்கே அலையாதே. திருவோணம் 7 நாளில் பிறந்த நாள் வருது அப்படி எல்லாம் சொல்லி அவரை சமாளித்து எல்லாம் பண்ணுறா. அதுக்கடுத்து இங்கேருந்து ஒரு முத்தாய்ப்பாக 7 விதமான முத்தாய்ப்புக்காக அவர் என்ன பண்ணுறார், கடைசியில் அந்த அங்கேருந்து சாயந்தரம் மாடுகளையும் கண்டுகளையும் ஓட்டி வரக்கூடிய அந்த நேரம் கண்ணன் குடல் ஊதுகின்ற நேரம், மாடுகள்லாம் நிழலில் படுத்து அசை போடுகின்ற நேரம், ஆற்றுல இருக்கிற பொம்மநாட்டியெல்லாம் மேலே புடவைப்பட்டிருக்கோமா இடுப்பில் கட்டியிருக்கோமான்னு தெரியாமல் ஓடி வந்து வாசலில் நிற்கிற நேரம், இந்த பறவைகள்லாம் கூட்டுக்கு வந்து அடையணும், கூட்டுக்கிட்ட வந்தாச்சு, உள்ளே போக முடியல. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இவருடைய குரல் கேட்குறது. அந்த குரல்லையே மாடு திரும்பணும், மாடு மேய்க்கணும், மாடு தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிற சமிக்கையெல்லாம் இருக்குது. சிறுவரர்கள் தடவி பரிமாற செங்கன் கோட, அப்படியே அந்த வார்த்தையை வர்ணிச்சிருக்கார். சிறுவிரல்கள் தடவி பரிமாற செங்கன் கோட செய்யவாய் கொப்படிப்ப குருவையர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் கோவில் குழல் குழு ஊதின போது
மாடுகள் அசைபாடவில்லை, பறவைகள் கூட்டுக்கிட்ட வரவில்லை, மாடு சிலிர்க்கவில்லை. இந்த மாடுகிட்ட என்ன குணம்னா, ஏதாவது ஒரு இடத்துல இந்த 5 விரல் அப்படி லேசாக வச்சோன்னா அந்த இடம் மட்டும் சிலிர்க்கும். அந்த சிலிர்ப்பு கூட தெரியாமல் மாடு அப்படி நிற்கிறது. பாதி புல் வாயில், பாதி புல் வெளியில், அப்படி இருக்குது. மாலை செழிக்கவில்லை, பெண்கள் கயிறு மாலையாகி நிற்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கா. அப்புறம் இந்திர விழா வருது. இந்திர விழாவில் பெரியவாள்லாம் சொல்கிறா, கண்ணன் சொல்கிறான், இந்த இந்திர மலைக்கு படைக்கும் எல்லாத்தையும். அதான் மழை கொடுக்கும், மரம் இருக்குது, தண்ணி இருக்குது, காணாறு இருக்குது, நம்ம 5 லட்சம் மாடுகளுக்கும் போதுமான இறை இருக்குது. இந்த மலைக்கு போடுங்கண்ணே படைப்பை சித்ரா பௌர்ணமிக்கு. இவன் கிடக்காம்பா, இவன் பேச்சை யாருப்பா கேட்குறது, நம்ம எப்பவும் போல செய்வோம் அப்படின்னா, அது உங்கள் பிரியம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்திரனுக்கென்று ஆயர்கள் எடுத்த எழில் விடவில் தளநடை செய் மந்திர விதியில் பூசனை பெறாது மழை பொழிந்திட தளர்ந்து ஆயர் எந்தம்மோடு இணைததாமல் எம்பெருமான் அருளென்ன அந்தமில் வரையால் மழை தடுத்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. ஊத்தித்து மழை, கல்லும் மழையுமா ஊத்தித்து. பெரிய சாதம் அடித்து வண்டியாக கொட்டி வச்சிருக்கா, சாம்பார் வச்சுருக்கா, கறிகாய்கள்லாம் வச்சுருக்கா, பட்சணங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கா. அப்போ வேறு சொன்னார், எல்லாரும் கண்ணை முடிங்கோ, இவ்வளோ பெரிய மலைக்கு திறப்பட முடியாது, எல்லாம் கண்ணை முடிங்கோ, அவர் கண்ணை சாப்பிட்டு போயிடுவான். இவன் சொல்கிறது எல்லாமே வேடிக்கைத்தாப்பா இருக்குது. சரிப்பா கண்ணை முடுங்கப்பான்னு பெரிய ஆள்லாம் சொல்லுது. எல்லா ஒரு நிமிஷம் கண்ணை மூடினா மலை மேலே உட்காந்துனா அட்டுக்கு விசோற்று பருப்பதமும் தயிர் வாவியும் நெய்யலரும் அடங்க துற்றி பொட்டத்துற்றி மாறிப்பகை புணர்த்த பெரும் கடல்வண்ணன் பொருதமலை. கோவர்த்தனகிரியை சொல்கிறார். அப்படி கண் மூடி கண் திறந்தார், எதுவுமே இல்லை, மிச்சமே கிடையாது, பாட்சி கிடையாது. வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களை வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.